பராபரத்தில் பரந்தோன்றி பரத்திலே சிவந்தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தி சதாசம் தோண்டி சதாசம் மகேஸ்வரி மகேஸ்வர திறந்தோண்டி ருத்ரலி மகாசோண்டி மகாவிஷ்ணு பிரம்மாண்ட பிரம்மாவில் அப்பு தோண்டி அப்போல் வாயு தோண்டி வாயுவில் பிரிவு தோண்டி பிரிவு அண்ணன் தோண்டி அன்னத்தை வச்சுகள் தோச்சி வைக்கப்பட்டன சிருஷ்டி திதி சம்காரம் என சொல்லக்கூடிய முத்தலுக்கு பெருமையாக விளங்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமன் உலக உற்பத்திக்காக முதலே நாள் ஒத்தி வைக்கப்பட்டான் அவர்கள் உலகத்தின் அடமலை துறவரத்தை நாடி சென்று விட்ட ஒரு கணத்துக்காக கோவனோடு பத்தி வழியை படைத்தான் படைத்து நீங்களாவது இந்த உலகத்தில் உத்தரவிட்டான் பிரமன் இந்த வழியில் அனைவருமே நடந்தார்கள் யாமற்றும் இன்னும் கேட்டு திரும்பது கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா நடனபிரியா ருத்ரா கனிப்பிரியா கண்டா கரகர பிரியா சுந்தரம்பா கலகப்பிரியா நாரதான் சொல்லக்கூடிய இன்று அதிகார வழக்க வழியில் சத்தியலோகத்தை அதிபதியாக வீட்டு இருக்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமனை கண்ணலாசிகளையும் பெற்று இரண்டாவதாக வைகுண்டமனுக்கு காக்கும் கடவுள் அந்த பரந்தாமனை மிகப்பட்ட பதில் மூன்றாவதாக கைலாயமலை சென்று அங்கு அருமைக்கு உலகலாமலர்ந்து ஓதுவருக்கரிய நிலபலாவின் நிர்மணிக்கு அணிகள் ஜோதி நம்பளத்தாடுவான் மணல் சிலம்படி வாழ்த்தி வணங்குகின்ற அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னாத விண்விட்ட பதிலில் வெளிமலை சாரல் உருவாய் அருவாய் உள்ளதாய் உள்ளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கின்ற வெளிமலை சாரல் இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு இடத்துல தங்கி ஒரு கழகத்தை செய்யணும் ஒரு வேலை அந்த கழகம் நடக்கும் சிரசாகப்பட்டதோ 1008 நாரதராக நடித்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் கலைக்கண்ணன் அவர்களுக்கு தூண அம்பலாரம்பட்டி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. நன்றி. எமக்காக பொன்னாடை போர்த்தி இந்த விழாவை ரொம்ப அற்புதமாக நடத்தி கொள்ளக்கூடிய பெரியோர்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் தாய்மார்கள் அத்தனை அன்புலங்களுக்கும் சார்பாக நன்றி. போத்துவது பொன்னாடை, பேரு பொன்னாடை. இது வெறும் ஆடையாக சொல்லக்கூடாது. பொண்ணுன்னா தங்கம்னு ஒரு பொருள் இருக்குது, பொண்ணுன்னா தங்கம்னு ஒரு பொருள் இருக்குது. அப்போ தங்கத்தால் ஆன ஆடை இது அப்படின்னு மனசில் நினச்சிக்கணும். ஆனால் இந்த பொன்னாடை போத்துறதுடைய ஆன்மீக நோக்கம் என்னங்கிற விஷயத்தை இப்போ நீங்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும். ஆம்பளைங்க அத்தனை பேரும் தோளில் துண்டு போடுறது வழக்கம். ஆம்பளைங்க தான் தோளில் துண்டு போடணும். அப்படின்னா தோளில் துண்டு போட்டால் எந்த பக்கம் ஏன் துண்டு போடணும் சொல்லுனே? அண்ணன் துண்டை எடுனே. இப்போ கையில் துண்டை எடுத்து தோளில் போடுனா போட்டது சரிதானே? ஆம்பளைங்க எந்த பக்கம் துண்டு போடணும்? இடது பக்கம். இதுக்கு என்ன காரணங்கிற விஷயத்த இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் முதல்ல வந்த கடவுள் எம்பெருமான் சிவன். அவர் தான் சொல்றார், பராபரத்தில் பரம் தோன்ற பராத்தில் சிவம் தோன்றங்கிறார். இந்த உலகத்தில் வந்த முதல் கடவுள் எம்பெருமான் சிவன். அந்த சிவன் என்ன நினைக்கிறாரு? ஆணும் பெண்ணும் சமம், புருஷனும் பொண்டாட்டியும் சமம் தாண்டா. இதுல பொண்டாட்டி தாழ்ந்தவன், புருஷன் உயர்ந்தவன். ஆணும் பெண்ணும் சமம் என்பதை உணர்த்துவதற்காக எம்பெருமான் சிவன் தான் உடம்புல இந்த பக்கத்தை பாதிய மனைவிக்கு கொடுக்கிறார். இந்த உருவத்துக்கு அர்த்தநாரீஸ்வரர்னு பேர். ஆண் பாதி பெண் பாதி. இந்த உருவனுக்கு எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் திருச்செங்கோடு. அப்போ எம்பெருமான் சிவன் தான் உடம்புல பாதிய இந்த பக்கம் கொடுத்துட்டாரு. இங்கே உட்காந்துருக்க அம்மா அத்தனை பேரும் ஓயாமல் செய்கிற வேலை என்னன்னா அவன் மாறாப்ப சரி செய்யணும். என் மனைவிக்கு என் உடம்புல இடது பாகத்தை நான் கொடுத்துருக்கேன், அவளுடைய ஒரு மார்பகம் என் உடம்புல இடது பக்கம் இருக்குது, அந்த மார்பகத்தை மறைப்பதற்கு என்னால் ஒன்றும் முடியலை. இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஆம்பளையும் துண்டுங்கிற பேரில் தோளில் இந்த பக்கம் போட்டு என் மனைவியின் மார்பகத்தை மறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கலாச்சாரம் தான் ஒவ்வொரு ஆம்பளையும் துண்டு போடணும் என்கின்ற மிகப்பெரிய புராண கூற்று. அதுக்காகத்தான் ஆம்பளை அத்தனை பேரும் தோளில் துண்டு போடுவதற்கு உண்டான காரணம். எமக்காக பொன்னாடி ஒருத்தி அன்புகளுக்கெல்லாம் நன்றி, நன்றி கலந்த வணக்கம், சிறப்பு. இருந்தாலும் கூட இந்த இடத்திலே எமது கழக வெற்றியடைய அப்பேற்பட்ட விநாயகப் பெருமான் அத்திமுகத்தோனை அரணார் திருமகனை சத்தியின் புதல்வனை சித்தியின் கணவனை முத்து நிற்கக்கூடிய அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே அமையும் நோக்கத்தோடு சோழ நாடு சோறுடைத்து. அப்படின்னா இன்னைக்கு சோழநாட்டின் தலைநகரம் திருச்சி. அன்னைக்கு திருச்சியைத்தான் உரைத்தான் தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்தான் சோழ சாம்ராஜ்யம். ஆனால் இன்னைக்கு சோழ சாம்ராஜ்யத்துவ தலைவரும் தஞ்சைங்கிறான். அங்கே போனால் ஒரு பிள்ளையாரை அவசியமாக நம்ம கும்பிடணும். எங்கே போனால் திருச்சிக்கு போனால் அங்கே ஒரு பிள்ளையாரை அவசியமாக கும்பிடணும். உண்டு தானே? எந்த பிள்ளையாரை கும்பிடுறான்?
உச்சின்னா மலை, உயரமான இடத்துல அந்த பிள்ளை யார்? அதைத்தான் அந்த பிள்ளை யாருன்னு கேட்கிறேன். சிவனுடைய மயந்த இன்னாரு மயம் இன்னாருன்னு சொல்றோம்ல, என்ன சொல்றோம்? இவர் மயந்தாப்பா அப்படின்னா அவருக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கணும் இல்லையா? ஆமா, திருச்சிக்கு போனா அந்த பிள்ளையார கும்பிடணும். இது மதுரை மாவட்டமா? மதுரை மாவட்டம். மதுரைக்கு போனா அங்கே ஒரு பிள்ளையார் அவசியமா கும்பிடுவோம். அந்த பிள்ளையார் யார் தெரியுமா? சபாஸ், அப்படி சொல்லணுயா. முக்குருணி பிள்ளையார். முக்குருணினா என்ன? 3 மரக்கா நெல், அப்படித்தானே? ஒரு மரக்கா அப்படின்னா எத்தனை படியா? உடனே சொல்லணும். விவசாயம் பார்க்கறதுக்கு அளவு சரியா தெரியணியா? 4 படி. ஆமா, ஒரு மரக்கா அப்படின்னா 4 படி. அப்ப முக்குருணின்னா 3 மரக்கா நெல்லை எடுத்து அரிசியாக்கி ஒரு கொழுக்கட்டைய அந்த விநாயகருக்கு வச்சு படைக்கிற பெருமை மதுரை. ஆமா, அப்புறம் முக்குருன்னா முன்னாங்க 12 தான். ஆமா, அப்படி படைக்கிறோம். எங்க? அங்க இருக்கிற முக்குருணி விநாயகர். இந்த பிள்ளையார் எங்க இருந்து வந்தார் தெரியுமா? கொஞ்சம் காலத்துக்கு முன்னால வண்டியூரை ஒரு தோன்றாங்க. வண்டியூரை தோன்ற பொழுது அந்த தெப்ப குளத்துக்குள்ள வந்து கண்டெடுக்கப்பட்ட பிள்ளையார் தான் இன்னைக்கு அங்க இருக்கிற முக்குருணி விநாயகர். இங்க போனா அந்த முக்குருணி விநாயகரை வணங்கணும் அப்படிங்கிற காரணத்தோடு இந்த இடத்திலே நாம் வணங்கு விநாயகர் எப்படி? அத்திமுகத்தோனை அரணார் திருமகனை சத்தியின் புதல்வனை சித்தியின் கணவனை முத்துகின் நித்தம் சொல்லக்கூடிய அந்த விநாயகப் பெருமான் எப்படி வணங்க நினைத்தால் செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. சிவகுல தவ கொழுந்து சிவகுல 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 தவ கொழுந்தே. என்ன என்று சீருடன் ஆழ்பவனே. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. ஆதுக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே. ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே. ஆதுக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே. பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா. பிள்ளையாரே கணேசா மூர்த்திக்கும் பெரியவனே நேசா. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. நல்லதோர் செயல்களெல்லாம் உடன் நிற்கும் வல்லப கணபதியே. நல்லதொரு செயலிலெல்லாம் உடன் நிற்கும் வல்லம கணபதியே. நல்லதோர் செயல்களெல்லாம் உடன் நிற்கும் வல்லப கணபதியே. தீமனை பிரித்து வைத்து அன்பாய் விமோச்சனம் தந்தவனே. பீமனை திருத்தி வைத்து அன்பால் விமோச்சனம் தந்தவனே. செல்வ கணபதியே எங்களுள்ள நாயகனே. வாமனமாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே. வாமனமாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே. கீதையை எழுதி தந்து பக்ரதுண்டி கீர்த்தி விநாயகனே. கீதையை எழுதி தந்த வக்ரதுண்டி கிருதி விநாயகனே. செல்வ 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 கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. சிவகுல தவ கொழுந்து சிவகுல தவ கொழுந்தே.
சீருடன் ஆள்பவனே செல்வக்கேனபதியே எங்கள் குல சித்தி விநாயக. இப்படி அந்த விநாயகர் பரவணிக்கப்பட்ட வேலிமலை சாரன் ஆங்காரம் உள்ளடக்கி முதல்ல இந்த தூங்குற மனுஷ வாழ்க்கையில தூங்கக்கூடாத இடம் 4 இடம் இருக்கு தெரியுமா? நம்ம சொல்லல, நம்ம சம்பிரதாயம் சொல்லுது. மனுஷன் 4 இடத்துல தூங்குனா தருத்திரங்குது. எங்க தெரியுமா? முதல் இடம் கட்டின கோயில், கோயில்ல எந்த மனுஷன் படுத்து தூங்கக்கூடாது. 2வது கல்யாண வீடு, கல்யாண வீட்டில் படுத்து தூங்கக்கூடாது. 3வது ஒரு மனுஷன் இறந்து போனா அங்கே தூங்கக்கூடாது. 4வது இந்த மாதிரி வைக்கிற ஒண்ணு வேணாங்க. முதல்ல இந்த நாடகம் ஏன்னு தெரிஞ்சுக்குங்க. நீங்க நினைச்சா லட்சக்கணக்கில் என்ன வேணாலும் வைக்கலாம். ஆனா MK ராதாகிருஷ்ணன் தான் வரணும்னு ஒரு வேண்டுதலோட இந்த நாடகத்தை வச்சிருக்கீங்க. இந்த நாடகத்தை வச்சதுக்கும் பார்க்குற உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் ஐயா. இன்னைக்கு நம்ம புண்ணியத்தெல்லாம் எங்கேயும் போய் தேடுறதல்ல, புண்ணியத்தை தானாக வரவழைக்கணும். அப்படின்னா இந்த நாடகம் ஏன் சொல்கிறேன், மற்ற நிகழ்ச்சியெல்லாம் சரியாக ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும். அப்படி தானையா? அவ்வளோதான் பர்மிஷன், அதுக்கு மேலே இல்லை. ஒருவேளை அப்படி இந்த நிகழ்வு நடந்துருந்துச்சுன்னா 2 மணிக்கு நிகழ்ச்சி முடிஞ்சிடும். இங்கே பார்த்த அத்தனை பேரும் வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கிளம்பும். அதில் ஒரே ஒரு அம்மா சொல்லும், இன்னும் விடியலேங்கும். 2 மணிக்கு பொழுது விடியுமா? விடியாது. அந்த விடியலேங்கிற வார்த்தை பொழுது விடியலன்னு அர்த்தம் அல்ல, நம்ம வாழ்க்கையே இன்னும் விடியலேன்னு அபசகனமாக சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் இந்த நாடகம் 10 மணிக்கு ஆரம்பித்து 5:30 மணிக்கு முடிகிற பொழுது தானாக விடிஞ்சிரும். அதே அம்மா சொல்லும், விடிஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம்னு. அந்த விடிஞ்சிருச்சுங்கிற வார்த்தை பொழுது விடிஞ்சதற்கு அர்த்தம் அல்ல. இந்த நாடகத்தை பார்த்த நம்ம வாழ்க்கையே நல்ல விதமாக விடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதனால தான் இந்த நாடகம். இல்லைன்னா இந்த நாடகமே இல்லை. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாடகம் ஏன் வைக்கிறேங்கிற விஷயத்த? இதுதான் பண்பாடு சிறப்பு. இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட அழகான அற்புதமான பிரமையை எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது இடத்திலே கல்யாணம். கல்யாணம் என்பது 8 வகைங்கிறான். பிரம்மம், பிரசபத்தியம், ஆருடம், தெய்வம், ஆசுரம், ராக்கதம், காந்தர்வம், பைசாசம் என்ற 8 வகை திருமணம். அந்த 8 வகை திருமணத்திலே நடக்க இருக்கின்ற திருமணம் வள்ளிக்கு முருகனுக்கும். இந்த திருமணம் சிறப்பாக இங்கு நடைபெற வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அற்புதம் நிறைந்த அழகான இங்கே அமர்ந்திருக்கும் அற்புதமான இந்த உள்ளங்களையெல்லாம் நான் நினைவு கூறுகின்ற பொழுது இந்த இடத்தை எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று நினைத்தால் எத்தனை மலர்கள் அற்புதமாக மலர்ந்திருந்தாலும் இங்கே அமர்ந்திருக்கும் அற்புதமான இந்த உள்ளங்களையெல்லாம் நான் நினைவு கூறுகின்ற பொழுது இந்த இடத்தை எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று நினைத்தால் அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தரும உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தானம் தர்மம், இந்த ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. தானம்னா கேட்டு பெறுவது, தர்மம்னா தானாக செய்வது. இந்த உலகத்துல சிறந்த தானம் அப்படின்னா என்ன தானங்க ஐயா? அன்னதானமா? அதான் உலகத்துல சிறந்ததா? நிதானம் மனுஷனுக்கு இருக்கணும். நிதானம் இருந்தா தானே அவன் மனுஷன். நிதானம் இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது இல்லையா? இல்லையா? ஆமா, ஒரு மனுஷனுக்கு நிதானம் இருக்கணும். நான் கேட்கறது சிறந்த தானம். தம்பி சொல்லுங்கய்யா, சிறந்த தானம் இது. அன்னதானம் பொதுவானது. ரத்த தானம்மா ஒன்றும் இல்லை. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க. இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேர்த்துக்கு அம்மா இருந்திருக்கும். அம்மா தான் நம்மளை பெற்றது. சின்ன வயசில் குழந்தை பிறந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் அம்மா நம்ம கன்னத்திலையும் நெத்தியிலையும் எண்ணெயை வைப்பாங்க. என்ன போட்டு என்ன வைப்பாங்கன்னு கேட்டு, பொட்டு வைப்பாங்களா? அது என்ன பொட்டுது? அது கருப்பு பொட்டா மையா? அப்புறம் பொட்டுங்கிறீங்க. கருப்பு மைய இது எதுக்கு வைக்கிறாங்க?
திஷ்டிக்கா? இப்போ தெரிஞ்சுக்கங்க, அம்மா நம்மளை பெத்தி எடுத்த உடனே கருப்பு நிறமான மைய கன்னத்திலையும் நெத்திலையும் வச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? திஷ்டி அடையாதியா. அம்மா சொல்லி கொடுத்த அற்புதமான விஷயம். மகனே, நீ இருந்த இடம் எது தெரியுமாடா? என்னுடைய கருவறைடா. உன்னை 10 மாதம் அந்த இருட்டு நிறமான அந்த கருப்பு அறைக்குள்ள தாண்டா உன்னை 10 மாதம் நான் சுமந்தேன். 10ஆவது மாதம் இந்த உலகத்துக்கு உன்னை கொடுத்தேன். ஆனால் இந்த பூமியில் நீ இருக்கிற வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும், நீ இருந்த இந்த கருவறையான கருப்பு அறைய நீ மறந்துடக்கூடாது என்பதற்கு அடையாளமாக தாண்டா கருப்பு நிறமான மைய உன் கன்னத்திலேயே நெத்தியிலே வைக்கிறேன்னு அம்மா அழகா நமக்கு சொல்லி கொடுத்த காலகட்டம் அன்று. அன்னைக்கு வச்ச மைய இது திஷ்டிக்காக வைக்கிறதுனா எப்படின்னு ஒன்றும் புரியலை. இந்த உலகத்தில் கருவறைங்கிறது 2 தான் ஐயா. ஒன்று தெய்வம் அமர்ந்திருக்கும் கருவறை, இன்னொன்று தாய் குழந்தையை சுமக்கும் கருவறை. இப்போ சொல்லுங்க பாப்போம், உலகத்தில் சிறந்த தானம் என்ன? சாப்பிட்றதுலையே இருக்கணும். ஒரு மனுஷன் சாப்பிட்டா மட்டும்தான் பசி அடங்குமா? சரி, அப்புறம் வச்சுக்கோங்க மற்ற விஷயத்த. அப்படிங்கிற காரணத்துக்காக தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி சென்று மேல் வழி சென்றால் நாளை நமது காலங்கள் சோழையில் மலர்ந்து காய்கனியோ நமக்கென்ன வளர்ந்த நாளை நமதே. நாளை நமதே, இந்த நாளும் நமதே. பாசமேனும் போர் வழி வந்த பாசமதர் கூட்டம் ஆடு மலையில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசம் என்னும் ஓர் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடுமலையில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடம் இருந்து பாட வேண்டும் காவிய சிந்து. மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் இந்த நாள் மாறாது. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே. எந்த நாளும் நமதே. வீடு என்னும் கோவிலில் வைத்து வெள்ளி தீபங்களே லலலலலா. அந்த குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. வீதி வீதி என்னும் ஓர் வழி வந்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாடு வீடும் உங்களினோடு நீங்கள் தானே அண்ணந்தமும்பி. நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. எதையுமே தாங்கிடும் இதயமில் மாறாது. எதையுமே தாங்கிடும் இதயம் என்று மாறாது. நாளை நமதே. இந்த நாளும் நமதே. நாளை நமதே. இந்த நாளும் நமதே. சபாஸ். கை தட்டுனா தட்டிடணும், யோசனையே பண்ணக்கூடாது. சிறப்பு, அற்புதம், அழகு, பெருமை இருந்தாலும் இப்பேற்பட்ட ஆமாம் நான் நிறைய அவரை சந்திச்சுட்டேன். அது ஒரு காலகட்டங்கள். அந்த காலத்துடன் இடத்தை வைத்து பார்த்தால் அடர்ந்திருக்கும் மரங்களும் அழகான சோலைகள் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்கள் ஓடுகிற நீரோடையும். இப்போ கேட்க போகிறது முக்கியமான விஷயம். தம்பி ரொம்ப கவனம் ஐயா. கண்ணனை பத்தியா பாடுவோம், பாடு பாடு பாடு. ஆமாம், கலைக்கண்ணனுக்கே ஒரு பாட்டு நடக்கிறது. ஆடி ஆடிக்கு அடுத்து என்ன மாதம் வரும்? கண்ணன் சொல்றாரு ஆவணிக்கு பின்னால தாண்டா ஆடி வருங்கிறார். வருமா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆடி, ஆடிக்கு அப்புறம் ஆவணின்னு நீங்க சொல்றீங்க.
கண்ணு என்ன சொல்றார்? ஆவணிக்கு பின்னால் தாண்டா ஆடி வருங்கிறார். எப்படி வரும்? சரி, இப்ப கேட்கப்படுறது முக்கியமான பதிவு. ரொம்ப எல்லாம் கவனமா இருக்கணும். ஆமா, ஏன்னா இன்னைக்கு எல்லாம் நல்ல விஷயம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஒருவேளை நல்ல விஷயம் சொன்னா அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த நிலைமையில நம்ம உட்காந்துருக்கோம். இன்னைக்கு எத்தனையோ துறை இருக்கு இன்னைக்கு தமிழகத்தில். ஆனால் எத்தனை துறை இருந்தாலும் எல்லா துறையிலும் பெண்கள் வேலை செய்கிறாங்க. என்ன தம்பி, இது நான் சொல்ல போகிற அத்தனை செய்தியுமே நீட் தேர்வுக்கு பயன்படுற கொஸ்டின். அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல, சரிதானே? ஆமாம், எல்லா துறையிலையும் பெண்கள் வேலை செய்கிறாங்க. பெண்கள் வேலை செய்யாத துறை என்ன துறையா சொல்லுங்கய்யா? பெண்கள் வேலை செய்யாத எந்த துறையில் பெண்கள் வேலை செய்வதில்லை?